எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே பேக் ஸ்டேஜில் சோலோ சுக்காவா டீமோட பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. அந்த இடத்துல ஜேக்கப் ஃபார்ட்டோ போயிட்டு பயங்கரமாக சோலோ சுக்காவா டீம் அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே ஆளா கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே அவர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டை வின் பண்ணுறதுக்காக நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோடைய பார்த்தீங்கன்னா நான் சண்டை போட்டிருக்கேன். ஜே ஊசோ, ராண்டி ஓட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நெருக்கமானவங்களோட சண்டை போட்டு அவங்கள வீழ்த்தி நான் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங்கை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் ஜான் சீனாவோட நான் சம்மர் ஸ்லாமில் அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் கிங் ஆஃப் த ரிங் வின் பண்ணி சம்மர் ஸ்லாமில் ஜான் சீனாவோட மோத போகிறத பற்றி பேசுகிறாரு. ஸோ அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக ராண்டி ஓட்டன் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ராண்டி ஓட்டன் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த கிங் ஆஃப் த ரிங் வின் பண்ணுறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் நீ பார்த்தீங்கன்னா அங்கே கீழே கிடக்கும்போது உனக்கு பன் கிக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் யோசித்தேன். ஸோ அதுதான் நான் பண்ண தப்பு. ஆனால் நீ பார்த்தீங்கன்னா அதை யோசிக்கவே இல்லை. ஸோ நீ பார்த்தீங்கன்னா என்னை அடித்து நீ வின் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ராண்டி ஓட்டன் பார்த்தீங்கன்னா நான் உனக்காக ஒரு செகண்ட் யோசித்தேன் அடிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் என்னை அடித்து வின் பண்ணிட்டேன். ஸோ பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீ சம்மர் ஸ்லாமுக்கு போக போகிற. சம்மர் ஸ்லாமில் போயிட்டு ஜான் சீனாவை நீ முடிச்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ராண்டி ஓட்டன் ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்ட்டை பண்ணுறாரு. குறிப்பாக ஜான் சீனாவை பீட் பண்ணி நீ சாம்பியன் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ராண்டி ஓட்டன் பார்த்தீங்கன்னா சொல்ல உடனே அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக ட்ரூ மேக்கின்டையர் உள்ளே வராரு. ட்ரூ மேக்கின்டையர் உள்ளே வந்த உடனே அவர் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. ராண்டி நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது செம்ம காண்டா இருக்குடா எனக்கு. ராண்டி நீ சொல்கிற அவனுக்காக நீ ஒரு நிமிஷம் யோசிச்ச அப்படின்னு சொல்கிற. ஆனால் அவன் உனக்காக எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா யோசிக்கவே இல்லை. நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு முதுகில் பேக்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி இருக்குது. ஆனால் அந்த மேட்ச் முழுக்க பார்த்தீங்கன்னா உனக்கு எந்த இடத்துல இன்ஜுரி இருக்கோ அதே இடத்துல ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா உன்னை அடிச்சுக்கிட்டே இருந்தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஓட்டனுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு சண்டையை உருவாக்குறதுக்காக பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் கோடி ரோட்ஸை பற்றியும் பேசுகிறாரு. ஸோ நீ இப்போ சம்மர் ஸ்லாமில் போயிட்டு ஜான் சீனாவை பீட் பண்ணி சாம்பியன் ஆகு. ஏன்னா நீ சாம்பியன் ஆன உடனே நான் ஒன்று அடித்து ஸோ வாங்கிட்டு இருந்து சாம்பியனை நான் தான் பார்த்தீங்கன்னா பறிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்ணிவிட்டு ராண்டி ஓட்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் சண்டையை மூட்டி விட்றாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டனை பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரூ மேக்கின்டையர் பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக ராண்டி ஓட்டன் ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையருக்கு ஒரு ஆர்கேவை போட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவார். ஸோ உடனே அதே இடத்துல பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் உள்ள வந்த உடனே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்சை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. உடனே அதே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரூ மேக்கின்டையர் போயிட்டு ராண்டி ஓட்டன் நான் அடிச்சிட்டான், ஸோ அவங்க கூட எனக்கு மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி நிக்கால்டிஸ்ட்டை கேட்க நிக்கால்டிஸ் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பர் வியூவில் உங்கள் ரெண்டு பேருக்கும் மேட்ச் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பின்னாடியே ஜேக்கப் ஃபார்ட்டோ உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே நீ போயிட்டு எல்லாரையும் அடிக்காத, ஸோ உனக்கான டாக் டீம் பார்ட்னரை நீ சூஸ் பண்ணிக்கோ, இன்றைக்கி உனக்கான ஒரு டாக் டீம் மேட்சை நான் தரேன் அப்படின்ற மாதிரி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிக்கால்டிஸ் சொல்கிறாரு. உடனே அதே இடத்துல பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் டாக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கலந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் அண்ட் அலெக்சா பிளஸ் வர்சஸ் மிச்சின் அண்டு பி ஃபார்ம் வர்சஸ் பைப்பர் நிவில் அண்ட் ஆல்பா ஃபயருக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் டாக் டீம் மேட்சாக நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு நல்ல மேட்சாக இருந்தாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நடக்கும் யார் வின்
வின் பண்ணுவோம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபைனலி இந்த மேட்ச்சில் சார்லட் ஃப்ளேர் அண்ட் அலெக்சா பிளஸ் வின் பண்ணி அவங்க எவல்யூஷன் பேப்பர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக மோத போகிறாங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல ஒயிட் சிக்ஸுக்கும் ஸோ அதே சமயம் ஸ்மாக் டவுனில் இருக்க எல்லா டாக் டீம் டிவிஷனுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வார் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் எல்லாரும் போயிட்டு ஒயிட் சிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண நிக்காலிட்டிஸ் உங்கள் எல்லா டீம்ல இருந்து ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒயிட் சிக்ஸை பீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவார். உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மேன் டேக் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஒயிட் சிக்ஸ் வர்சஸ் ஸ்மாக் டவுனில் இருக்க எல்லா டாக் டீம் டிவிஷனில் இருந்து ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க. இந்த மேட்ச் உண்மையிலே நல்ல மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மாண்டிஸ் ஃபோர்டாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜானிகர் இருக்கட்டும், எல்லாருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் ஃபைனலி இந்த மேட்ச்சில் ஒயிட் சிக்ஸ் வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. குறிப்பாக ஒயிட் சிக்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணதோட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல டிஃபனி ஸ்டாட்டன் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே அவங்க எவல்யூஷன் பேப்பர் வியூவில் அவங்க யாரோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸோ உமன் சாம்பியனை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி சொல்ல வராங்க. அவங்க உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் பற்றி பேசுகிறாங்க. ஜேட் கார்கிலோட நான் சம்மர் ஸ்லாமில் மோத போகிறேன், அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் பேப்பர் வியூவில் நான் யாரோட மோத போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் இப்போ சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஜேட் கார்கில் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டேட்டஸை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணதோட நான் எவல்யூஷன் பேப்பர் வியூவில் த்ரீ ஸ்டேட்டஸோட வந்து பார்த்தீங்கன்னா மோத போகிறேன், உனக்கான ஒரு வாய்ப்பை தர போகிறேன், உமன்ஸ் சாம்பியன்ஷிப்காக நம்ம ரெண்டு பேரும் மோத போகிறோம் அப்படின்னு சொல்ல த்ரீ ஸ்டேட்டஸ் அந்த இடத்துல சொல்கிறாங்க. நாங்கள் ஆட்டிடியூட் ஏரால இருக்கும்போது ஸோ ஒரு பேப்பர் வியூவில் ஒரே ஒரு சாம்பியன்ஷிப்காக மட்டும்தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுவோம். ஆனால் இப்போது எவல்யூஷன் பேப்பர் வியூ அதில் மொத்த கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உமன்ஸுக்கான ஒரு மேட்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்னோட கிட்ஸுங்க முன்னாடி நான் சண்டை போட்டேன், என் கிட்ஸுக்கு முன்னாடி நான் சாம்பியனாக இருந்ததில்லை, நான் கூடிய சீக்கிரம் சாம்பியன் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஜேட் கார்கில் ரெண்டு பேரில் யார் வேணாலும் ஜெயிங்க, தோத்துட்டு போங்க, சம்மர் ஸ்லாமில் ஒருவேளை த்ரிஸ் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா ஸோ ஒரு லெஜண்டோட மோதுவேன், அப்படி இல்லை டிஃபனியோட நான் மோதுவேன், ஸோ எப்படி பார்த்தாலும் நான் சம்மர் ஸ்லாமில் சாம்பியன் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சியம் வர்சஸ் ஆண்ட்ராய்டு அண்ட் ரே ஃபீனிக்ஸ்க்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக இருக்குது. ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃப்ராக்சியமை ஆண்ட்ராய்டு அண்ட் ரே ஃபீனிக்ஸ் பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஆண்ட்ராய்டு அண்ட் ரே ஃபீனிக்ஸ் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் த பிளட் லைன் வர்சஸ் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சுகாவா அண்டு ஜேசி மெட்டா வர்சஸ் ஜேக்கப் ஃபாட்டோ அண்ட் ஜிம்மி ஊசோவுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச், ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்து என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா, இந்த மேட்ச்சுக்கு இடையில பிளட் லைனோட இன்வால்மெண்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது ஃபைனலி ஜேக்கப் ஃபாட்டோ சோலோ சுகாவா ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஜேக்கப் ஃபாட்டோ அண்டு ஜிம்மி ஊசோ தான் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட அந்த இடத்துல இந்த நியூ பிளட் லைன் உள்ள வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டாலா டாங்கா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாங்காலோவா, அவங்க எல்லாரும் வந்து பயங்கரமாக அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சுட்டு ஒரு வெறித்தனமான ஒரு செலிப்ரேஷனோட இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.